அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புள்ள சகோதரர்களே. நம்ம இன்றைக்கி இந்தியாவுடைய வரலாற்றை பார்க்க போகிறோங்க. முழுமையாக A to Z நோக்கத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சுருக்கமாக சம்மரியாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, பண்டைய நாகரிகங்கள், ராஜ வம்சங்கள், அப்புறம் முஸ்லீம்கள் வந்தது, அப்புறம் முகல் பேரரசு, பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி மற்றும் நவீன இந்தியா வரைக்கும் பார்க்க போகிறோங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகும்போது பண்டைய காலத்துடைய நாகரிகங்கள், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிப்பில் படிச்சிருப்போம். ஸோ இந்திய வரலாற்றில் முதன்மை நாகரிகமாக இருந்தது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்று சொல்லலாங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற நகரங்கள் நமது முன்னோர்களுடைய நெறிப்படுத்தப்பட்ட ஒரு நகர அமைப்பை காட்டுது. நீர் வழிகள் மற்றும் வர்த்தக திறமையை வெளிப்படுத்துது. ஸோ அவங்க விவசாயம், கைவினை, வர்த்தகம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினாங்க என்பது நமக்கு தெரியுது. இது இந்திய வரலாற்றில் முதல் பெரிய நாகரிக அடிப்படையாக அமைந்ததுன்னு சொல்லலாங்க. அடுத்து வேதிக் பீரியடுங்க. வேதங்கள் செல்வாக்கு செலுத்தின காலம் கிமு 1500லேருந்து 500 வரையிலான வேத காலம் ஆரியர்கள் வந்தாங்க. ஆரியர்களுடைய இன்வேஷன் இருந்தது. ஸோ சமுதாய அமைப்பு வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுச்சு. இந்த காலத்தில் பௌத்தம் மற்றும் ஜெயினிசம் வளர்ந்துச்சு. ஸோ இந்த நெறிகள், தியானம், ஆன்மீக சிந்தனைகள் இந்திய சமுதாயத்தில் அறிமுகமாச்சு. அடுத்து நாம் பார்க்க போகிறது மௌரியர்களுடைய பேரரசு, மௌரியன் எம்பையர் சொல்லுவாங்க. சந்திரகுப்த மௌரியா இந்தியாவுடைய பெரும்பாலான பகுதிகளை ஒருங்கிணைச்சார். அவர் நிறுவிய அரசியல் அமைப்பு, வரித்துறை, பாதுகாப்பு முறைகள் ரொம்ப நுட்பமானதுங்க. அவருடைய மகன் அசோகா காலத்தில் தான் பௌத்தம் பெரிதும் பரவியதுன்னு சொல்லலாம். கல்வி, சமுதாய மாற்றங்கள், சமாதான அரசியல் அமைப்புகள் இப்போது இந்திய வரலாற்றுடைய டேர்னிங் பாயிண்ட்டாக ஆச்சு. ஸோ மௌரியர் பேரரசுக்கு பிறகு தெற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவில் பல அரசுகள் வந்துச்சின்னு சொல்லலாம். பிறகு சதர்ன் ஈஸ்டர்ன் டைனாஸ்டி சொல்லுவாங்க. அதாவது பல்லவர்கள், சோழர்கள், சந்திரகுப்த வரலாறு போன்ற தெற்காசிய மற்றும் கிழக்காசிய அரசுகள் கல்வி, வர்த்தகம், கட்டிடக்கலை ஆகியவற்றில் சிறப்பாக இருந்தாங்க. ஸோ இந்த நாடுகளில் கலாச்சாரம் மற்றும் கலையியல் வலுவாகவே வளர்ந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்து குப்தா எம்பையர். குப்தா பேரரசு 4லேருந்து 6 நூற்றாண்டில் இந்தியாவுடைய தங்க காலம், கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸோ கல்வி, அறிவியல், கலை, இலக்கியம், கட்டடக்கலை எல்லாமே மேம்படுச்சு. இந்த காலத்தில் ஹிந்து மத முதன்மையாக வளர்ந்தது. சமுதாயத்தில் வலிமையான அமைப்பு நிலைநிறுத்தப்பட்டுச்சு. குப்தா டெம்பிள்ஸ், ஆர்ட்லாம் கூட நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. மேத்தமெட்டிக்ஸு, அஸ்ட்ரானமி, லிட்ரேச்சருக்கு நிறையவே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பிறகு 12லேருந்து 16ஆம் நூற்றாண்டில் தான் முஸ்லீம்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. இயர்லி முஸ்லீம் இன்வேஷன் நடந்தது. 711 CEயில் 711 CEயில் முகமது பின் காசிம் சிந்து பகுதியில் முதன்மையில் அவர் என்ன செஞ்சார், அவங்க அங்கே சில காரணங்களால் இன்வைட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் அது ஒரு குறுகிய பகுதிகளில் மட்டுமே பரவி இருந்தாலும் 12லேருந்து 16ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தானேட் வட இந்தியா முழுவதும் பரவிச்சு. முஸ்லீம்கள் அறிவியல், அரசியல், கல்வி, வர்த்தகம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்கு வகித்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்ம மேப்ஸ் கூட பார்க்கலாம் இல்லைங்களா. இயர்லி முஸ்லீம் கான்க்வெஸ்டோட மேப் பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகுது முகல் எம்பையர். ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு முகல் எம்பையர். ஸோ 1526லேருந்து 1857 CE காலம் முகல் பேரரசு இருந்தது. இந்த காலகட்டத்தில் ஃபேமஸான பாபர், அக்பர், ஷாஜஹான் ஆகியோர் இந்தியாவில் பெரும்பாலான பகுதிகளை ஒருங்கிணைச்சாங்க, ஆண்டு வந்தாங்க. அக்பர் சமாதான நடவடிக்கையாக தீன் இலாஹி கூட அறிமுகப்படுத்தினார். ஸோ இது இஸ்லாத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த தீன் இலாஹி என்பது தவறான ஒரு கோட்பாடு. ஸோ முகல் பேரரசு போது கட்டிடக்கலை, கல்வி மற்றும் கலாச்சார கலந்துரையாடல்கள் ரொம்பவே உயர்ந்ததுன்னு சொல்லலாம். தாஜ்மஹால் கூட இதற்கான அடையாளம் தான். தாஜ்மஹால் என்பது ஒரு தர்கா தான் கிட்டத்தட்ட. இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அதையும் சொல்லிடும். ஸோ ரெட் ஃபோர்ட்டு இதெல்லாம் இருந்தது. ஸோ பிறகு இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியை அனுபவிச்சுன்னு சொல்லலாங்க. பிரிட்டிஷ் கொலானியல் எரா என்று சொல்லலாம். காலனைசேஷன் பண்ணாங்க. 1757லேருந்து 1947 இந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவில் பல சவால்களை கொண்டு வந்துச்சு. முஸ்லீம்கள் மற்றும் இந்துக்கள் அரசியல், கல்வி மற்றும் சமூகத்தில் முன்னேற்றத்தை எதிர்கொண்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் ஜாமியா மில்லா இஸ்லாமியா, அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி போன்ற கல்வி மையங்கள் நிறுவப்பட்டுச்சு. ஸோ பிரிட்டிஷ் இந்தியா மேப் பார்த்தா நமக்கு தெரியும். இதன் பிறகு இந்தியாவில் முஸ்லீம்கள் எப்படி வளர்ந்தார்கள் என்பதை பார்ப்போம். எப்படி இஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டம் 8லேருந்து 12ஆம் நூற்றாண்டு சிந்து பகுதியாக வட இந்தியா வந்தது. இரண்டாவது கட்டம் 12லேருந்து 16ஆம் நூற்றாண்டு, இது டெல்லி சுல்தானேட். மூன்றாவது கட்டம் 16லேருந்து 18ஆம் நூற்றாண்டு முகல் பேரரசு. ஸோ அதன் பிறகு மாடர்ன் இந்தியாவை பற்றி பார்க்கணுன்னா, இன்றைய இந்தியாவில் முஸ்லீம்கள் சுமார் 15லேருந்து 20% இருக்கிறாங்க.
பெரும்பாலான மாநிலங்கள் ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணதா இருக்குது. ஆனால் முஸ்லீம்கள் கல்வி, அரசியல், கலாச்சாரம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. 1947 பிரிவினையின் போது பாகிஸ்தான் உருவாக்கம் செய்யப்பட்டது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இன்று மத்தியிலும் பெரும்பான்மையை வைத்துள்ளது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் 1947க்கு பிறகு இந்தியாவுடைய வரலாறை நம்ம ஷார்ட்டாக பார்ப்போங்க. ஸோ 1947 இந்தியாவில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது இந்திய வரலாற்றில். பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து சுதந்திரம் கிடைச்சப்போ இந்திய துணைக்கண்டம் 2 நாடுகளாக பிரிக்கப்பட்டுச்சு. ஒன்று இந்தியா, இன்னொன்று பாகிஸ்தான். இந்த பிரிவினை மத அடிப்படையில் நடந்தது. முஸ்லீம் பெரும்பான்மையுள்ள பகுதிகள் பாகிஸ்தானாகவும் மற்ற பகுதிகள் இந்தியாவாகவும் அமைஞ்சிச்சு. இந்த பிரிவினை காரணமாக கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்ந்த இடங்களை விட்டு இடம்பெயர வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. ஸோ பல இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடந்துச்சு. இது துணை கண்ட வரலாற்றில் மிகவும் துயரமான ஒரு அத்தியாயமாக பார்க்கப்படுது. சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவில் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு பதவியேற்கிறார். அவர் நாட்டுடைய அரசியல் அமைப்பை உறுதியாக்குறாரு, ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிறாரு, முக்கிய பங்கு வகிக்கிறாரு. 1950 இந்தியா புதிய அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு ஜனநாயக குடியரசாக மாறுது. ஸோ இந்த காலத்தில் இந்தியா தனது எல்லைகளை நிலைநிறுத்தத்துக்கும் அரசியல் ஒற்றுமையை உருவாக்கவும் நிறைய முயற்சி செய்யுது. குறிப்பாக காஷ்மீர் பிரச்சனை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நீண்டகால பதற்றம் இருக்குது இல்லைங்களா. 1947 to 1948, அப்புறம் 1965 to 1999 ஆகிய காலங்களில் இரு நாடுகளுக்கும் போர் நிலை கூட வந்தது. ஸோ 1960லேருந்து சரி 1970களிலும் சரி இந்தியா பல மாற்றங்களை அனுபவிச்சது. பிரதமராக இருந்த இந்திரா காந்தி காலத்தில் அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் நடந்தது. 1971 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நடந்த போருடைய முடிவில் கிழக்கு பாகிஸ்தான் தனி நாடாக பிரிஞ்சு பங்களாதேஷ் உருவாச்சு. இது தென்னாசிய வரலாற்றில் மிக முக்கியமான நிகழ்வு. அப்போ 1980ஸ்லேருந்து 1990ஸில் இந்தியா பல சவால்களை சந்திச்சுது. அதன் பிறகு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் துறைகளில் இந்தியா வேகமாக வளர தொடங்குச்சு. 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா உலக அளவில் முக்கிய பொருளாதார மற்றும் அரசியல் சக்தியாக உருவாச்சு. ஸோ தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி ஆய்வு, அறிவியல் துறைகள் முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. குறிப்பாக இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மேற்கொண்ட விண்வெளி திட்டங்கள் உலக கவனத்தை ஈர்த்துச்சு. ஸோ இன்றைய இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக கருதப்படுது. நாட்டின் தலைநகரம் டெல்லியாக இருக்குது. மக்கள் தொகையில் பெரும்பான்மையானோர் இந்துக்கள் இருந்தாலும் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், புத்தர்கள் போன்ற பல மத மக்கள் ஒன்றாக வாழக்கூடிய பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட நாடாக இந்தியா திகழுது. முஸ்லீம்கள் இந்தியாவின் மிகப்பெரிய சிறுபான்மை சமுதாயமாக இருந்து கல்வி, கலாச்சாரம், அரசியல் மற்றும் வாணிப துறைகளில் பங்களித்து வராங்க. ஸோ இவ்வாறு பார்த்தால் 21ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் இந்தியா உலக பொருளாதாரத்தில் முக்கிய இடம் பெற்றுச்சுன்னு சொல்லலாங்க. 1991 பொருளாதார சீர்திருத்தங்கள் விளைவாக 2000களில் தகவல் தொழில்நுட்பம், சேவைத்துறை மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிச்சுது. குறிப்பாக பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற நகரங்களில் உலகளாவிய ஐடி மையங்கள் வளர்ந்துச்சு. குறிப்பாக 2004 மன்மோகன் சிங் அடிப்படையில் தலைமையில் அரசு அமைஞ்சிச்சு நமக்கு தெரியும். அதன் பிறகு 2008 உலக பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு. இந்தியா பொருளாதாரம் பல நாடுகளை விட சீராக இருந்தது. அதே காலத்தில் பாதுகாப்பு தொடர்பான சவால்களும் இருந்துச்சு. பிறகு 2014 இந்திய அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. பொது தேர்தலில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்தது. அவர் முன்னாடி குஜராத் மாநிலத்துடைய முதல்வராக இருந்தார். ஸோ நபிகளார் காலத்திலிருந்தே முஸ்லீம்கள் வணிகம் செஞ்சு வந்தாங்க இந்தியாவோடு. ஸோ அப்போவே இஸ்லாம் பற்றி சில இன்ட்ரொடக்ஷன்லாம் அவங்களுக்கு வந்தது. இஸ்லாம் இந்தியாவில் பெரிதளவும் 7ஆம் நூற்றாண்டில் தொடங்குச்சு என்று சொல்லலாம். இது நபி முகமது காலத்திலே அரபு வணிகர்கள் இந்தியாவுக்கு மேற்கு கடற்கரைக்கு வர்த்தகத்துக்கு வந்தாங்க. குறிப்பாக கேரளா பகுதி மற்றும் அரபு உலகத்துக்கு இடையில் கடல் வர்த்தகம் ரொம்ப பழமையாகவே இருந்தது. இந்த வணிகர்கள் மூலம் சில இந்தியர்கள் இஸ்லாமை ஏற்றாங்க. அவங்களுடைய கேரக்டர்ஸை பார்த்து ஓகே நல்லா பண்ணுறாங்களே, அப்போ இஸ்லாம் சரியான மார்க்கம் என்று நினச்சாங்க. ஸோ இந்தியாவில் உள்ள பழமையான பள்ளிவாசல்களை ஒன்றாக கருதப்படக்கூடிய சேரமான் பெருமான் உடைய ஜும்மா மாஸ்க் இந்த ஆரம்பகால தொடர்பை நமக்கு நினைவூட்டுது. ஆனால் அரசியல் ரீதியாக முஸ்லீம்கள் ஆட்சி இந்தியாவில் ஆரம்பமான முக்கிய நிகழ்வு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிபி 711ஆம் ஆண்டு. அந்த ஆண்டு தான் முகமது பின் காசிம் சிந்து பகுதியில் படையெடுத்து அதை சிந்து பகுதியில் உமையா ஆட்சிக்குள் அதை கொண்டு வந்தார், உமையா ஹிலாஃபத்துக்கு அடியில். ஸோ இந்த வெற்றி இந்திய துணைக்கண்டத்தில் முஸ்லீம் அரசியல் வரலாற்றின் முதல் கட்டமாக கருதப்படுது. ஆனால் இது இந்த ஆட்சி பெரும்பாலும் சிந்து மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் மட்டுமே இருந்தது. அடுத்த முக்கிய கட்டம் தான் 11ஆம் நூற்றாண்டில். அந்த காலத்தில் மஹ்மூத் கஸ்னவி அவங்களுடைய ஆட்சி இருந்தது. பிறகு 12ஆம் நூற்றாண்டில் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம். முகமது கோர் வட இந்தியாவை வென்றார். அதன் பின்னர் அவரது படைத்தலைவர்கள் வட இந்தியாவில் நிரந்தர முஸ்லீம் ஆட்சியை நிறுவினாங்க. இதன் மூலம் டெல்லி சுல்தானேட் உருவாச்சு.
13ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு வரை டெல்லி சுல்தானேட் வந்து இந்தியாவின் பெரும்பாலான வடபகுதிகளை ஆட்சி செஞ்சிச்சு. இந்த காலத்தில் நிறைய மாற்றங்கள் பெற்றது, நிறைய அறிவியல் வளர்ந்தது, நிறைய சொல்லலாம். இதே காலத்தில் சூஃபி அறிஞர்களும் என்ன செஞ்சாங்க, இந்தியாவில் இஸ்லாமை பரப்புவதில் பெரிய பங்கு வகித்தாங்க. அவர்களில் ரொம்ப முக்கியமானவர் மொய்னுதீன் சிஷ்டி என்று சொல்லுவாங்க. மேலும் 1526ஆம் ஆண்டு இந்தியாவில் புதிய பேரரசு உருவாச்சு. மத்திய ஆசியாவில் வந்து இருந்து வந்த பாபர் வந்து வட இந்தியாவை வென்று முகல் எம்பையரை உருவாக்குறார். ஸோ முகல் பேரரசு இந்திய வரலாற்றில் மிக பெரும் சக்தி வாய்ந்த பேரரசாக இருந்தது. அக்பர், ஷாஜஹான் மற்றும் அவுரங்கசீப் போன்ற பேரரசர்கள் ஆட்சி செஞ்சாங்க. இதில் அவுரங்கசீப் வந்து இஸ்லாமிய ஆட்சி செஞ்சார், சிறப்பாக செஞ்சார், மற்றவங்களை விட, முஸ்லிம் சொல்லப்பட்டவர்களோட. இந்த காலத்தில் கலை, கட்டடக்கலை, நிர்வாகம், கலாச்சாரம் வளர்ச்சி பெற்றுச்சு. தாஜ்மஹால் போன்ற கட்டணங்கள் கூட இப்போ தான் கட்டப்பட்டுச்சு ஷாஜஹான் காலத்தில். ஸோ 18ஆம் நூற்றாண்டில் முகல் பேரரசு பலவீனம் அடைஞ்ச போது இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஆட்சி வந்து தாக்கம் அதிகரிச்சிச்சு. பின்னர் 19ஆம் நூற்றாண்டில் முழு இந்தியாவும் பிரிட்டிஷ் ராஜ் ஆட்சிக்குள்ளே போச்சு. ஸோ இந்த காலத்தில் இந்திய முஸ்லீம் சமூகம் கல்வி மற்றும் சமூக சீர்திருத்த இயக்கங்களில் ஈடுபட்டுச்சு. ஸோ 20ஆம் நூற்றாண்டில் அரசியல் மாற்றங்கள் அதிகரிச்சது. இறுதியாக 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற போது துணை கண்டம் வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என்று 2 நாடாக பிரிஞ்சுது.